வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பார்த்திபன் திலீபனாக, திலீபன் தியாக தீபமாக இன்று திறக்கப்படும் காட்சியகம். மற்றொரு பாடசாலையிலும் கசிந்துள்ள புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்கள். யாழ்ப்பாணம் கொழும்பு தொடருந்து சேவை வெளியான முக்கிய அறிவிப்பு. வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்காமல் வைத்திருந்த தபால் ஊழியர் உடனெடுக்கப்பட்ட நடவடிக்கை. தேர்தல் முடிவில் இவற்றுக்கு தடை, மக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல். புத்தளத்தில் கடையொன்றிலிருந்து மீட்கப்பட்ட நூற்றுக்கணக்கான வாக்காளர் அட்டைகள். நாட்டில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுமா? காவல்துறை ஊடக பேச்சாளர் தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். தியாகதீபம் திலீபனின் வரலாற்றை எதிர்கால சந்ததியினருக்கும் கடத்தும் முகமாக அவரின் வரலாற்றினை எடுத்தியம்பும் ஆவண காட்சியகம் ஒன்று திறந்து வைக்கப்பட உள்ளது. குறித்த காட்சியகமானது பிரதீபன் திலீபனாக, திலீபன் தியாக தீபமாக எனும் தொனிப்பொருளுடன் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட உள்ளது. இதன்படி நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவாலயம் ஒன்றில் தியாக தீபம் திலீபன் நினைவு சதுக்கம் இன்று வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணியளவில் மாவீரர், பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட உள்ளது. தியாக தீபம் திலீபனின் வரலாற்று புகைப்படங்கள் என்பன இதன்போது தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொரராகல நீக்கவிரட்டிய பிரதான பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் ஒருவர் இந்த வருட புலமைப்பரிசில் பரீட்சையின் சில கேள்விகளை பரீட்சைக்கு 2 நாட்களுக்கு முன்னர் தனது பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் பாடசாலையின் பிள்ளைகள் குழுவிற்கும் வழங்கியுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். தமது பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து பெற்றோர்கள் குழு ஒன்று நேற்று பாடசாலைக்கு முன்பாக கல்வி அதிகாரிகளிடம் கையொப்பமிட்டு கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பான வினாத்தாள்களை முந்தின இரவும் அன்றும் காலையும் தனது பயிற்சி வகுப்பிற்கு செல்லும் மாணவர்களுக்கும் அந்த பாடசாலையைச் சேர்ந்த சில மாணவர்களுக்கும் வழங்கியதன் காரணமாக ஏனைய பிள்ளைகளுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். பாடசாலைக்கு முன்பாக பெற்றோர்கள் பலர் கையொப்பமிட்ட கடிதம் நிக்கவிரட்டிய வலய கல்வி பணிப்பாளர், பாடசாலை அதிபர், நிக்கவிரட்டிய பிரதேசத்திற்கு பொறுப்பான காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் பெற்றோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இணைந்து விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை 13,421 வாக்களிப்பு நிலையங்களில் இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நாளை 21/9/2024 அன்று இடம்பெற உள்ளது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் நேரம் வரையான காலப்பகுதி அமைதியான காலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரு வாக்காளர் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் போது எவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கு விளக்கியுள்ளார். இதன்படி அதிகாரப்பூர்வ வாக்குச்சீட்டுடன் அடையாள அட்டையும் எடுத்துச் செல்ல வேண்டும். மக்கள் பதிவு திணைக்களத்தால் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு மற்றும் செல்லுபடியாகும் சார்தி அனுமதி பத்திரம் ஆகியவற்றை நீங்கள் எடுத்துச் செல்லலாம். கிராம அதிகாரி மூலம் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டையும் வாக்களிக்க செல்லுபடியாகும் என கூறியுள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான அனைத்து அடிப்படை நடவடிக்கைகளும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கொழும்பு, கோட்டை மற்றும் யாழ் காங்கேசன்துறை வரை விசேட தொடருந்து சேவைகள் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கமைய கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரை பயணிக்கும் தொடருந்து எதிர்வரும் 21ஆம் திகதி வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. தொடருந்து திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து காலை 10:37க்கு குருநாகலை சென்றடையும். பின்னர் குறித்த தொடருந்து 1:30க்கு அனுராதபுரத்தை சென்றடையும். மாலை 4:36க்கு காங்கேசன்துறையை அடையும் என தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி 20 இன்று மற்றும் 22 நாளை மறுதினமாகிய நாட்களில் பயணத்தை முன்னெடுக்கும். குறித்த தொடருந்து நண்பகல் 12 மணியளவில் காங்கேசன்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து பிற்பகல் 3:17க்கு அனுராதபுரத்திலிருந்து புறப்படும். மாலை 5:57க்கு குருநாகலிலிருந்து புறப்பட்டு 7:35க்கு பொல்காவெல, குருநாகல், மகாவ உள்ளிட்ட தொடருந்து நிலையங்களில் தரித்து நிற்கும் எனவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது.
ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாட்களே மீதமுள்ள நிலையில் இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கான வாக்களிப்பு அட்டைகளை விநியோகம் 94% முடிவடைந்துள்ளதாக தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனினும் வாக்காளர் அட்டை கிடைக்காதவர்கள் ஜனாதிபதி தேர்தலான எதிர்வரும் 21ஆம் தேதி நாளை சனிக்கிழமை பிற்பகல் வரை தபால் நிலையங்களில் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெருமளவு வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்காமல் தன்வசம் வைத்திருந்த தபால் உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. களுத்துறை பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சுமார் 900 வாக்காளர் அட்டைகளை அவர் விநியோகிக்காமல் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவரை உடனடியாக பணி நீக்கம் செய்யுமாறு தபால் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். அவரிடமிருந்து மீட்கப்பட்ட வாக்காளர் அட்டைகள் நேற்று முன்தினம் களுத்துறை பிரதான தபால் நிலையத்திலிருந்து பயாகல உபதபால் நிலையத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இவ்வாறு கிடைக்கப்பெற்ற வாக்காளர் அட்டைக்குரியவர்கள் வந்து அதனை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்று முடிவுகள் வெளியாகும் போது பின்பற்ற வேண்டிய விடயங்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்கு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது RMAL ரத்நாயக்கு தெரிவித்ததாவது: வாக்குப்பதிவுக்கு பிறகு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது எக்காரணம் கொண்டும் வீடுகளை விட்டும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு அருகிலோ அல்லது வீதிகளிலோ இருக்க வேண்டாம் என கோருகின்றோம். வாக்கு எண்ணிக்கையின் போது மக்கள் தொலைக்காட்சி அல்லது பெரிய திரையை பயன்படுத்தி வீதிகளில் ஒன்று கூடி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பது, முடிவுகள் ஒளிபரப்பப்படும் போது குழுவாக திரண்டு பட்டாசுகளை வெடித்தல், வீதிகளில் வினோதமாக இருத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு சட்டத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய கூட்டங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானது. பாதுகாப்பு பிரிவினர் அவர்களை கலைக்கலாம் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யலாம் என அவர் தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் விநியோகிக்கப்படவிருந்த 147 உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் அந்த பகுதியில் உள்ள கடையொன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக புத்தளம் தபால் மா அதிபர் HM அமீர் தெரிவித்துள்ளார். அந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு இந்த வாக்குச்சீட்டுகள் விநியோகம் செய்யப்படவிருந்தன. இது தொடர்பில் விசேட விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டை வேறொருவருக்கு வழங்க முடியாது என தேர்தல் விதிகளில் உறுதியாக கூறப்பட்டுள்ள போதிலும் இவ்வாறு வாக்குச்சீட்டுகளை விநியோகிப்பது பாரதூரமான குற்றம் என தபால் நிலைய பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கமையவே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியை தீர்மானிக்க முடியும் என்றும் காவல்துறையினருக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.